முக்கிய செய்திகள். மீண்டும் குடியரசு துணைத் தலைவராகிறார் அமித் அன்சாரி. தேவகவுடா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆதரவு. கர்நாடக பாஜகவில் ஜாதி அரசியல். 2 முக்கிய ஜாதியினருக்கு துணை முதல்வர்கள் பதவி வழங்க முடிவு. 2G ஊழல் வழக்கு விவகாரம். ராசாவுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து விளக்கம் அளிக்க சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். பழம் கொளிக்கும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி தேர்வு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அமித் அன்சாரியை 2வது முறையாக நிறுத்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கு இதுவரை காங்கிரஸ், பாஜக ஆகிய இரு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் சார்பில் தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரியை மீண்டும் அப்பதவியில் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னாள் பிரதமரும் மத சார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவருமான HD தேவகவுடா அமித் அன்சாரியை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த தங்கள் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். அவரைத் தொடர்ந்து இடதுசாரிகள் கட்சியும் அன்சாரிக்கு ஆதரவு அளித்துள்ளதாக தெரிகிறது. அமித் அன்சாரி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் குடியரசு துணைத் தலைவராக 2 முறை பதவி வகித்த 2வது தலைவர் என்ற பெருமையை அவர் அடைவார். முதலாவதாக ராதாகிருஷ்ணன் 2 முறை குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரை நிறுத்துவது என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்று பாஜக செய்தி தொடர்பாளர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். नहीं, अभी बीजेपी या एनडीए ने उपराष्ट्रपति के बारे में कोई चर्चा नहीं की है. अभी उसमें समय है. राष्ट्रपति के चुनाव का मतदाता मंडल अलग है, इलेक्टोरल कॉलेज अलग है, और उपराष्ट्रपति के चुनाव का मतदाता मंडल या इलेक्टोरल कॉलेज डिफरेंट है. इसलिए दोनों को एक साथ जोड़ करके नहीं देखा जा सकता. जब इसमें चर्चा की आवश्यकता होगी, समय होगा, तो चर्चा एनडीए या बीजेपी इस पे करेगी. कुश्ती के बादशाह और कला के शहंशाह श्री दारा सिंह जी जल्द से जल्द स्वास्थ्य लाभ करें, स्वस्थ हों, ये पूरा देश चाहता है. पूरे देश की ऐसी कामना है. दारा सिंह जी ने திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தன்னுடன் பேச விரும்பினால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவரிடம் ஆதரவு கோர தயாராக இருப்பதாக பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். I am ready to talk to her as and when she is ready to talk to me. Since my candidature was announced, I have expressed my desire to have the support of the partner of UPA, Trinamool Congress. I understand they have not yet taken decision. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே மம்தா பானர்ஜி அவருக்கு எதிராகவே பேசி வருகிறார். என்றாலும் தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த பிரணாப்பை ஆதரிக்க வேண்டும் என்று மம்தாவை அவரது கட்சியினர் வலியுறுத்தி வருகிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் மம்தா பானர்ஜி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் ஜாதி அரசியல் நடத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று பாஜக கருதுகிறது. அதனால் அந்த மாநிலத்திற்கு 2 துணை முதல்வர்களை நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ளது. கர்நாடக பாஜக முதல்வராக ஜெகதீஷ் ஷெட்டர் நாளை பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்நிலையில் அந்த மாநிலத்தின் துணை முதல்வராக இருவரை நிறுத்த பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவராக ஜெகதீஷ் ஷெட்டரை முதல்வராகவும் அதே சமூகத்தைச் சேர்ந்த மற்றொருவரை துணை முதல்வராகவும் நியமிக்கிறது பாஜக மேலிடம். இந்நிலையில் ஒக்கலிக்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக மற்றொரு துணை முதல்வரையும் நியமிக்க பாஜக மேலிடம் நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் 2 துணை முதல்வர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இது பாஜகவின் ஜாதி அரசியலை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாகவே அமைந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
2G ஸ்பெக்ட்ரம் வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஆர் ராசா தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அந்த மனுவிற்கு பதிலளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஊழல் தொடர்பாக தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா, கனிமொழி எம்பி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். காலியாக உள்ள 1,500க்கும் மேற்பட்ட கிராம அலுவலர் பதவிகளுக்கான தேர்வு செப்டம்பர் 30ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 1,870 விஓஓ பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வங்கி அல்லது அஞ்சலகங்கள் மூலம் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். அண்மையில் குரூப் 4 பணிகளுக்கான தேர்வினை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். இதேபோல குரூப் 2 பதவிகளுக்கான தேர்வு அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் போது சேதமடைந்த வழிபாட்டு தலங்களின் விவரங்களை அளிக்க குஜராத் அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நரேந்திர மோடி அரசு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்பட்டது குறித்து இஸ்லாமிய நிவாரண கமிட்டி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க தவறியதற்காக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது. சேதப்படுத்தப்பட்ட 500 வழிபாட்டு தலங்களுக்கும் இழப்பீடு தருமாறும் குஜராத் அரசிற்கு இந்த ஆண்டு பிப்ரவரியில் குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நரேந்திர மோடி அரசு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சாமியார் நித்யானந்தாவிற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். சம்மனை வாங்க மறுத்தது குற்றம் என அறிவிப்பு. படுக்கையில் சிறுநீர் கழித்த பள்ளி குழந்தைக்கு கடும் தண்டனை. விடுதி காப்பாளர் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.